உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு அவன் இங்க நடக்கிற ஃபங்க்ஷன்ல என் கண்ணிலேயே படக்கூடாது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? உனக்கே நல்லா தெரியும் அந்த டாக்டர் சிவா உன்னோட பேச்ச மட்டும் தான் கேட்பான். அதனால இன்ஷா அவன் எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. ஏன் மேல சத்தியம் பண்ணு. நீ அந்த டாக்டர் சிவா கிட்ட இனிமேல் ஒரு அடி கூட நம்ம வீட்டுல எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லணும். இனிமேல் நீ அவன் முகத்தை பார்க்க விரும்பலன்னு சொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் விளையாடுற இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற விளையாட்டு இருக்கே அத நீயே கட் பண்ணிக்கோன்னு சொல்லணும். இன் ஷார்ட் நீயே உன் வாயால இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றேன்னு சொல்லணும். நீங்க என்னோட ஃப்ரெண்டா இருப்பீங்களா? அவன் கிட்ட இதையும் சொல்லு. நாளைக்கு நம்ம வீட்டுல நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு அவன் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. இந்த உறவை இன்னைக்கே நீ முடிச்சாகணும். சக்தி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்கிட்டா. ஆனா என்னால இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கடைபிடிக்க முடியுமான்னு தெரியல. சக்தி என்னை எவ்வளவு நம்புறாளோ அந்த அளவுக்கு என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க ஏன் நான் இப்படி சொல்றீங்க? அவளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரஞ்சனை தெரியும்னு நினைக்கிறா. ஏன் அவளுக்கு ஏன் அப்படி தோணுது? ஏன்னா அவன் என்னை எப்ப பார்த்தாலுமே ஒளிஞ்சுக்க முயற்சி பண்றான். அதுவும் இல்லாம அவனை சில நேரத்துல எனக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. ஆனா எங்கன்னு தான் தெரியல. அட பரவாயில்ல அண்ணா, நானும் பல முறை மறந்திருக்கேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஹேப்பன்ஸ். ஐயோ இல்ல நந்து, எனக்கு பல முறையில அடிக்கடி இப்படிதான் நடக்குது. சின்ன சின்ன விஷயத்தை எல்லாமே மறந்துடுறேன். அன்னைக்கு என்னோட ஹாஸ்பிட்டல்ல என்னோட கேபினுக்கான வழியவே நான் மறந்துட்டேன். அதோட அன்னைக்கு நான் பேஷண்ட்ஸை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் பேஷண்ட்ஸை பார்த்தேன். அதோட ஒரு பேஷண்ட்டை பார்த்து வேற ஒரு பேஷண்டோட பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டேன். நல்ல வேளை அந்த நேரத்தில் சித்தி வந்தாங்க. இல்லைன்னா என்ன இருக்குமோ தெரியல. தெரியல நந்து, ஆனா எனக்கு என்னமோ நடக்குது. எந்த மூளை எனக்கு பலமோ அது இப்போ எனக்கு பலவீனமாக்கிட்டு இருக்கு. இந்த மருந்து அவனோட பாஸ்ட மட்டும் அவன் மண்டையில இருந்து அழிக்கிறதுக்காக இல்ல, இது அவனோட ஞாபக சக்தியையும் அவன் மண்டையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். ஆனா அண்ணா, எப்படி இதெல்லாம்? உங்களோட ஞாபக சக்தி தான் உங்களுக்கு சூப்பர் பவரா இருந்துச்சு. அண்ணா, எனக்கு என்னமோ நம்ம டாக்டரை பார்க்கறது நல்லதுன்னு தோணுது. எனக்கு இது நார்மலா படல. இல்ல, என்னால இந்த சத்தியத்தை பண்ண முடியாது சித்தி. என்ன மன்னிச்சிருங்க சித்தி. என்னால அவரோட கையை விட முடியாது. அவர்தான் ஒவ்வொரு முறையும் என் மானத்தை காப்பாத்தினாரு. கிடைச்சிருச்சு.
அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அவன் டாக்டரா இல்ல வாட்ச்மேனா? எப்பெல்லாம் நான் சக்தி கிட்ட போலான்னு சொல்லி முயற்சி பண்றானோ அப்ப அவன் எங்க இருந்து தான் வரானே தெரியல. இனி அடிக்கடி அவன் வரதான் செய்வான். அப்படின்னா இப்போ வரைக்கும் நீ நினைச்ச மாதிரி சக்தி அந்த டாக்டர் சிவாவுக்கு உன்னை பத்தி ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணான். அவன் எங்க பார்த்தான்னு யோசிக்க வச்சிருக்கா. ஆனா அந்த டாக்டர் சிவா அந்த விஷயத்தை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டான். ஆனா இனிமே அவனும் சீக்கிரத்திலே உன்னை கன்ஃபார்ம் பண்ணிடுவான். நீ ரீமாசனுக்கு ஏத்த மாப்பிள்ளை இல்லைங்கிற விஷயத்த. இதுவரைக்கும் சக்தி தனியா இருந்தா. ஆனா இப்போ சிவா அப்புறம் சக்தி 2 பேருமே ஒன்னாயிட்டாங்க. நான் ஒன்னு கேட்கிறேன்பா, ஒருவேளை அந்த டாக்டர் சிவா உன்னுடைய கடந்த காலத்தை பத்தி ஆராய ஆரம்பிச்சு அதை கண்டுபிடிச்சிட்டானா அதுக்கப்புறம் உனக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா என்ன? ஏதாவது ஒரு வகையில உன்னை சிக்க வைக்கணும்னு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். இருக்கு மாமா, ஒரு வழி இருக்கு. அவன் எங்க வேலை பார்த்தான்னு தெரிஞ்சதுன்னா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் ஞாபகம் வரலாம். Come on, come on. சிவா, இன்னுமா முழிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல பாட்டி, நான் தூங்க தான் போறேன். தூங்குறதுக்கு முன்னாடி ஞாபகமா மருந்த போட்டுக்கோ என்ன? சரி பாட்டி, குட் நைட். குட் நைட். இதை நான் டெலீட் பண்ணிட்டேன். சூப்பர்ரா மச்சான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.